ஹாய் ஹலோ வெல்கம் டு உங்கள் ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பழங்குடியின கிளர்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். இது பெரும்புரட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின கிளர்ச்சி பெரும் அளவில் நடந்தது. இதில் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 பழங்குடியின கிளர்ச்சிகள் நடந்திருக்காங்க. அதாவது பெருங்கிளர்ச்சிக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடி அப்படி நடந்திருக்குது. பெரும்புரட்சிக்கு இந்த 3 முக்கிய கிளர்ச்சிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கோல்ஃபு, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இந்த 3 கிளர்ச்சிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுல இந்த கிளர்ச்சிகள்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள், ஜமீன்தார்கள், நில உடைமைதாரர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த படிகள்ல வருது. ஃபர்ஸ்ட் ஜமீன்தார்கள் கிட்ட தான் நிலம் இருக்கு. இவங்க முகலாயர் ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே பரம்பரையா அதிகமான சொத்து வச்சுருவீங்க ஜமீன்தார்கள். இவங்க கிட்ட ஒரு நிலம் இருக்குதுன்னா அதை விவசாயிகளுக்கு குத்தகை கொடுவாங்க. அந்த குத்தகை கொடுறதுக்கு மேல அவங்களுக்கு அவங்க விவசாயம் பண்ணி வர வேண்டிய காசை விட அதிக வரி அது மேல செலுத்துறாங்க. செலுத்தி பின்ன என்ன பண்றாங்கன்னா, இல்ல இந்த நிலத்தை விட்டு போங்க அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க சொந்தமான நிலமா அடிமைப்படுத்தப்படுறாங்க. இல்ல விவசாயிகளுக்கு ஓனா நிலம் இருந்து அதுக்கு மேல அவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு துரத்தப்படுறாங்க. அந்த மாதிரி துரத்தப்படும் போது ஏற்படும் பிரச்சனைகள், அதுக்காக கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் கொலை நடக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்களை பத்தி தான் கிளர்ச்சிகள் நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம என்னன்னா, கிளர்ச்சிகள் அதிகமா வெளியிலிருந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து அதிகமா இது வரைக்கும் கேட்டதில்லை. நாம புக் கண்டென்ட் 8th 10th 11th 3 புக்ல இருந்து பொதுவா பேசிக்கா இருக்கிற முக்கியமான கிளர்ச்சிகளை பத்தி கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்க போறது கோல் கிளர்ச்சி. இந்த கோல் கிளர்ச்சி எப்ப நடைபெறுதுன்னா 1831 to 32 நடைபெறுது. இந்த கோல் கிளர்ச்சி எங்க நடைபெறுதுன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. இந்த ஜார்க்கண்ட்ல எங்க நடைபெறுதுன்னா, ஜார்க்கண்ட்ல சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற ஏரியாவிலையும் ஒடிசாவுல சிங்புங் அப்படிங்கிற ஏரியாவிலையும் நடைபெறுது. இந்த கிளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சோட்டா நாக்பூரோட அரசர் ஒரு குத்தகைக்கு வாங்குறது வட்டி கடைக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க கையில, அதாவது நிலம் அவங்க கிட்ட இல்ல, இவரோட நிலத்தை வட்டி கடைக்காரங்கிட்டே நீங்க வரி கொடுத்துட்டு இவங்ககிட்டே வரி வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை இது பண்றாரு. இதனாலதான் இந்த புரட்சி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி அவங்களால வட்டி தர முடியல, அதனால அந்த இடத்துல இருந்து போங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கப்படுறாங்க. இதுல இருந்துதான் இந்த புரட்சியே முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. இதுல அதுதான் சோட்டா நாக்பூர் ராஜா பழங்குடியின் அல்லாதோருக்கு கொடுத்தனாலதான் இந்த புரட்சியை ஆரம்பிக்குது. வட்டிக்கு குத்தகைக்காரர்களுக்கும் கொடுத்தாங்க. இதுல புரட்சி எங்க ஃபர்ஸ்ட் நடைபெறுதா, சோன்பூர் மற்றும் தமர் ஆகிய ஏரியாவில தான் நடைபெறுது. இந்த புரட்சி யார் மேல பண்றாங்கன்னா, திக்காடர்கள் அப்படின்னா வரி வசூல் செய்வோர். இப்ப கேட்பாங்க ப்ரீவியஸ்ல, திக்காடர்கள் அப்படின்னா யாருன்னா வரி வசூல் செய்வோர், இராணுவ வீரர், காவல்துறை அதிகாரி, இந்த மாதிரி பேசுனா திக்காடர்கள் அப்படின்னா வரி வசூல் செய்வோர் அப்படிம்பாங்க. இந்த சோன்பூர் தமர் பகுதியில ஃபர்ஸ்ட் புரட்சி நடக்குதா. அதுக்கப்புறம் எங்க நடக்கிறாங்கன்னா 1831 டிசம்பர் 20 சோட்டா நாக்பூரில் உள்ள சோன்பூர் பர்கானா அப்படிங்கிற ஏரியாவுல 700 பேர் கொண்ட மக்களால கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதுன்னா தமர் மற்றும் சோன்பூர் பகுதியில முதல் கிளர்ச்சியும், அப்புறம் 1831 டிசம்பர் 20 சோட்டா நாக்பூரில் உள்ள சோன்பூர் பர்கானா அப்படிங்கிறதுல 700 பேரை கொண்ட கிளர்ச்சி ஏற்படுது. இந்த சோன்பூர் பர்கானா சோட்டா நாக்பூர்ல இருக்குது. இவங்க இந்த புரட்சி கண்டினியூட்டியா கொண்டு போய் டிசம்பர் மாசம் 20 ஆரம்பிச்சு டிசம்பர், அதாவது 1832 ஜனவரி 26 சோட்டா நாக்பூரை முழுவதுமா இங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறாங்க. யாரு? கோல் கிளர்ச்சி மக்கள். இந்த கோல் கிளர்ச்சி நடக்கும்போது இதுக்கு ஒரு தலைவர் உருவாரு. அந்த தலைவர் பேர் தான் புத்த பகத். இப்ப கோல் கிளர்ச்சியின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா புத்த பகத். அதே மாதிரி கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுகோலா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். இப்ப கோல் கிளர்ச்சிக்கு இதுல குழம்பிடக்கூடாது கொஸ்டின்ல. கோல் கிளர்ச்சியின் தலைவர் யாருன்னா புத்த பகத்து, கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுகோலா இருந்தவர் யாருன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். இது நீங்க 11th புக்ல பாத்தீங்கன்னா பிந்த்ராய் மங்கின் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட புரட்சி எப்ப முடிவுக்கு வருதுன்னா 1832 மார்ச் 19 பிந்த்ராய் சரணடைந்த பிறகுதான் புரட்சி வருது. இந்த மக்களோட புரட்சி, அதாவது இந்த நில உடைமைதாரர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் இவங்க எப்படி புரட்சி பண்றாங்கன்னா, மற்றவங்களை கொலை பண்றதோ தாக்குறதோ இது பண்றதோ அது அளவு கொலை பண்ற அளவுக்கு போகாம தாக்குறது கொள்ளையடிக்கிறதுல வரைக்கும் நடக்குது. அதுவும் இல்லாத விவசாயிகள் நிலத்துக்கு வராங்களா ஜமீன்தார்கள், அவங்கள மேளங்கள் முழக்கியும் அவங்க மேல அன்புகள் எய்தும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிதான் இவங்களை வெளியேற்றுறாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையில என்ன ஆகுதுன்னா, இராணுவ வீரர்களை பயன்படுத்துறாங்க. இராணுவ வீரர்களை பயன்படுத்தி புத்த பகத்தை ஃபர்ஸ்ட் தலை துண்டித்து கொல்லப்படுறாரு. புத்த பகத்தை கொன்ன பிறகுதான் தூண்டுகோல் காரணம் என்ன பிந்த்ராய் சிங்ராய் இவங்க எல்லாம் வராங்க.
இந்த பிந்த்ராய் சிந்த்ராயில இருக்கிற பிந்த்ராய் வந்து 1832 மார்ச் 19 சரணடைஞ்ச பிறகு இந்த புரட்சி வந்து முடிவுக்கு வருது. நம்ம இரண்டாவதா பார்க்க போறிய கிளர்ச்சி வந்து சந்தாளர்கள் கிளர்ச்சி. இந்த சந்தாளர்கள் கிளர்ச்சி எப்ப தொடங்குச்சுன்னா 1855 இருந்து 56 வரைக்கும் இந்த புரட்சி தொடங்குது. அந்த காலகட்டங்கள்ல நடக்குது. இப்ப சந்தாளர்கள் எங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னா, இந்த பழங்குடியினர்கள்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் வாங்குவாங்க. இதுல முதல்ல எங்க வாழ்ந்தாங்கன்னா வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் தான் சந்தால பணிகுண மக்கள் வந்து வாழ்றாங்க. இவங்களும் இந்த ஜமீன்தார்கள், நில உடைமைதாரர்களால வந்து துரத்தப்படுறாங்க. ரெண்டாவது இன்னொன்னு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்ல மறந்துட்டேன். ஜமீன்தார்கள் அப்படிங்கிறது வந்து பாரசீக மொழி சொல். இப்ப ஜமீன் அப்படிங்கிறது நிலையம், தார் அப்படிங்கிறது வந்து உரிமையாளரையும் கொண்டாடுது. இதைதான் ஜமீன்தார்கள் அப்படிங்கிற நில உடைமைதாரர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுறது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப இந்த 3 இடத்துல இருந்து இவங்க வந்து துரத்தப்படுறாங்க. இந்த துரத்தப்படுறதுல பீகார்ல ராஜ்மஹால் குன்றுகள் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சுத்தி இவங்க வந்து தங்களுடைய நிலங்களை உருவாக்கி திரும்ப அங்க போய் செட்டில் ஆகுறாங்க. அந்த செட்டில் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா டாமின்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேரு சந்தாளர்களின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்ப வந்து இந்த நிலத்தை டாமின்கோ அப்படின்னா சந்தாளர்களின் நிலம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பழங்குடியினருக்கும் ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி சந்தாளர் பழங்குடியின மக்களுக்கு என்ன பேர்னா மஞ்சி என்ற மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்டாங்கன்னா மஞ்சி இன மக்கள் என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டா கோல்ஃபா, முண்டாவா, சந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சந்தல் இன மக்கள் தான் மஞ்சி என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி பீகாரின் ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்ப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா, பொதுவா வந்து ஜமீன்தார்களால பிரச்சனை இருக்கலாம், நில உடைமைதாரர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராலையும் ஆங்கிலேயரால பிரச்சனை. இவங்க 4 பேர்த்தாலையுமே பிரச்சனை வருது. ஆங்கிலேயர்களும் பிரச்சனை பண்றாங்க, ஜமீன்தார்கள், ஐரோப்பியர்கள் வந்து ரயில்வே பாதை அவங்க ஏரியாவில் போடும்போது அங்க இருக்கிற பொறியாளர்கள் இந்த மாதிரி ஆட்களால எல்லாருக்குனாலையுமே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு புரட்சி ஓங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அதுல வந்து 1854 பீர்சிங் தலைமையில ஒரு புரட்சி ஏற்படுது. அந்த புரட்சி யார் மேல நடத்துறாங்கன்னா மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்கள். அவங்களும் யாரும் கிடையாது, வட்டிக்கு விடுறீங்க தான். மகாஜன்களும் வர்த்தகர்களும் எல்லாருமே இந்த நிலம், அதாவது பழங்குடியின கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு விடுறீங்க ஜமீன்தார்கள் இவங்களை பொறுத்து தான் வருது. இதுல என்ன முக்கியமான மெயின் கான்செப்ட்னா, வட்டிக்கு நம்ம பணம் வாங்கியிருக்கோம், நம்மளால செலுத்த முடியல, ஒன்னு அவனுக்கு அடிமையா இருக்கணும், இல்லையா அந்த நிலத்தை அவங்க கிட்ட விட்டுட்டு நம்ம வந்து துரத்தப்படணும், இல்லையா அவன் என்ன சொல்றானோ அதை நம்ம வந்து விவசாயம் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். இந்த 3 கான்செப்டுக்குள்ளதான் இது அடங்குது. இதுல வந்து முதல் புரட்சியா 1857 பீர்சிங் தலைமையில புரட்சி ஏற்படுத்துறாங்க. இது வந்து மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்கள் மீது ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி 1855 அதுக்கு மேல ஜூலைல இந்த சந்தலர்கள் போய் அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க வந்து இப்படிலாம் பண்றீங்க, எங்களை ரொம்ப அடிமைப்படுத்துறீங்க, இப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை வைக்கும் போது அரசு வந்து அதுக்கு செவிசாய்க்காம அதுக்காக இந்த பிரச்சனைகள் கிளர்ச்சிகள் காரணமா ஒரு தலைவர் உருவாகிறார். அப்படி தலைவர்கள் உருவாகணும்னா 1855 சிந்து மற்றும் கனு அப்படின்னு அவங்களுக்கு கூட ஒரு 1000 பேர் கிளர்ச்சியாளர்களும் கூட்டு சேர்ந்து கிளர்ச்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க சிந்து கணுங்கிறதும் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கடவுளிடம் தேவ செய்தி வந்துள்ளது, இனிமே நாங்க தான் இதை பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து கடவுளிடம் தேவ செய்தி வந்துள்ளது என்று கூற்றை கூறியவர்கள் யாரு அப்படின்னா இவரு இப்ப கொடுத்துருவாங்க. பீர் சிங் கொடுத்துருப்பாரா, புத்த பகத்து கொடுத்துருப்பாரா, இல்ல வந்து சிந்து கணு இந்த மாதிரி இருந்தா சிந்து கணு இவங்க தான் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புரட்சி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து மகேஷ்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து கிளர்ச்சி நடக்குது. இந்த கிளர்ச்சி நடக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே சிவப்பு நிறை ஆடை அமைச்சிருக்காங்க. இந்த சிவப்பு நிறை ஆடை எதுக்குன்னா, இந்த காலத்துல இருந்து இப்ப தற்போது காலம் வரை ஒருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இல்ல அந்த கருத்துக்கு முரண்பாடா செயல்படும் போது சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துறாங்க. அது வந்து இந்த மகேஷ்பூர் இதுல இருந்தே நம்ம தொடங்குச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல இருந்து 1855 பெரும்புரட்சிக்கு 57 பெரும்புரட்சிக்கு முன்னாடில இருந்தே இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இங்க வந்து ஒரு மோசமான செயல் எங்க ஏற்படுத்துறாங்கன்னா, பயங்கரமான விபத்து ஒண்ணு ஏற்படுத்துறாங்கன்னா மோங்கபாரா அப்படிங்கிற ஊரை வந்து தீக்கிரையாக்கிட்டாங்க. இப்ப கேட்பாங்க, சந்தாளர்கள் கிளர்ச்சியில் முழுதாக தீக்கிரையாக்கப்பட்ட கிராமம் எது அப்படின்னா மோங்கபாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு விடையளிக்கிறோம். அடுத்தது இவங்களோட புரட்சி எப்படி இருந்துச்சுன்னா, வில்லு, அம்பு, கத்தி, கோடாரி போன்றவர்களால் புரட்சி ஏற்படுத்தினாங்க. இதே நம்ம கோல் கிளர்ச்சி பார்த்தோம்னா மேளங்களை முழக்கியும் வில்களை எய்தும்னு வரும். இவங்க வந்து மேளங்களை முழுக்கிறது அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாத்தையும் கொல்றது இந்த மாதிரி சம்பவங்கள்ல தான் ஈடுபட்டாங்க. ஆனா கோல் கிளர்ச்சி முடிஞ்ச வரைக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாதுன்னு தான் பார்த்தாங்க. இவங்க வந்து வில்லுலயே விஷம் தடம்பி
விடுறது, அந்த மாதிரி சுத்தியில் அடிக்கிறது, கோடால் அடிக்கிறது போன்றவை பண்றாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போன ஆங்கில அரசுகள் வந்து தொழிற்சாலைகள் மேல வந்து ஒண்ணு கை வைக்கிறாங்க. அது வந்து சார்லஸ் மசேத் அவுரி தொழிற்சாலை அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை மேல வந்து இந்த சந்தால் பழங்குடியின மக்கள் கை வச்ச பிறகுதான் ஆங்கிலேயர்கள் வந்து மிருகத்தனமான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா. ராணுவம் கொண்டு அடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி 30,000 to 50,000 பங்கேற்ற அந்த புரட்சியில 15,000 to 20,000 சந்தல் பழங்குடியின மக்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த புரட்சியை அடக்கி இதுக்கு மேல வந்து இவங்க எல்லாம் பெரிய ஆளா வரக்கூடாது, இதுன்னு இதுக்குள்ள கட்டுப்போப்பா இருக்கணும், வெளியாட்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1855 அந்த நிலங்களை வந்து சந்தல் வாழ்ந்த நிலங்களை சந்தலர்கள் நிலம் ஒழுங்குபடுத்தப்பட்டு சந்தல் பர்கானா என்று வந்து அறிவிச்சாங்க. இதனால இதோட இந்த ஆங்கில அரசு சந்தல் பர்கானா என்று இதை வந்து அறிவிச்சு இதோட புரட்சியை வந்து முடிச்சு வச்சிருது. இதோட சந்தலர்கள் கிளர்ச்சி முடிஞ்சது. இப்போ பழங்குடியின கிளர்ச்சியிலே 3வது முக்கிய கிளர்ச்சி அப்படின்னு கேட்டா முண்டா கிளர்ச்சி. இது வந்து 1899 1900 வரைக்கும் ஏற்படுது இந்த புரட்சி. இப்ப பழங்குடியினர்களே ஒரு பெருசா பேசப்படுற புரட்சினா இந்த முண்டா கிளர்ச்சி. ஏன்னா அதோட தலைவர் வந்து பிர்சா முண்டாவை இன்னமும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவரை பத்தி பாடல்கள் வெளியாகுது. ஃபர்ஸ்டே நம்ம கூட பாத்திரலாம். அந்த பிர்சா முண்டாவை தான் வந்து பழங்குடியினர்கள் பெருமை தினமா அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, நவம்பர் 15. இதை என்னன்னு அழைக்கிறாங்கன்னா ஜான்ஜதியா கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்ல அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் முக்கியமான ஒரு நபர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்குடியினர் பெருமை தினம் நவம்பர் 15, ஜான்ஜாதியா கௌராஸ் தினம். அதனாலதான் நான் முன்னாடியே அதை சொல்றேன். அதே மாதிரி அந்த நில மக்கள் முண்டா நில மக்கள் வந்து இவர் என்னன்னு அழைக்கிறாங்கன்னா தத்தி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்படின்னா பூமியின் தந்தை அப்படிங்கிற இன்னொரு பேரு இவருக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கிளர்ச்சி வந்து முக்கியமானது. இது எங்க கிடக்குன்னா ராஞ்சி, ஜார்க்கண்ட், பீகார் அப்படிங்கிற பகுதிகளில் வந்து ஏற்படுது. ராஞ்சியில ஜார்க்கண்ட் பகுதிகளிலையும் இந்த பழங்குடியினர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப இதுல அந்த காலகட்டத்தில் நடந்த பெரிய கிளர்ச்சி, உழுகுன் கிளர்ச்சினா பெரிய கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ உழுகுன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பொருள் அர்த்தம் சிறிய கிளர்ச்சி, பெரிய கிளர்ச்சி, வன்முறை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பெரிய கிளர்ச்சி என்று அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. பழங்குடியின மக்கள் நிறைய பழக்க வழக்கங்களை மேற்கொள்வாங்க. அதுல மாதிரி குண்டகட்டி அப்படிங்கிறது கூட்டு சொத்து முறை. எல்லாத்தையும் ஒரே சொத்தா இது பண்ணி எல்லாரும் ஒட்டுக்கா விவசாயம் பண்ணி அதுல இருந்து வருமானம் ஈட்டுறது, அந்த மாதிரி தொழில்களை தான் இவங்க வந்து பெரும்பாலும் இவங்க பழக்க வழக்கங்களா வச்சுக்கிறாங்க. இதை எப்படி எதிர்க்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பொது நில உடைமை முறை, அத்த கூட்டு சொத்து முறையை வந்து கேன்சல் பண்றாங்க. இந்த கேன்சல் பண்றதுல இருந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இது ஒரு புரட்சியா மாறுது. இதுல வந்து அதுதான் பொதுநில உரிமை, இந்த வந்து ஆங்கில அரசு அளிக்கிறாங்க. இதுலயும் யாரு பிரச்சனை பண்றாங்கன்னா ஜமீன்தார்கள் மற்றும் திக்காடர்கள் பார்த்தோம். வட்டி கொடுறீங்க நீங்க, அவங்கள திக்காடர்கள் நினைக்கிறாங்க. இந்த ஜமீன்தார்கள் தான். இப்ப ஜமீன்தார்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு பாரசீக மொழி. ஜமீன் அப்படிங்கிறது நிலம், தார் அப்படிங்கிறது உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா. இவங்களாலதான் திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த பிரச்சனையில என்ன பண்றாங்கன்னா 1870 அந்த காலகட்டங்கள்ல இவங்களால வட்டி செலுத்த முடியல. அதாவது ஜமீன்தார்களுக்கு திக்காடர்களுக்கெல்லாம் பணம் செலுத்த முடியாதனால தோட்ட அடிமைகளாக இவங்களை பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா நிலத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தான் அந்த இன மக்கள்ல இருந்து பிறகுறாரு பிர்சா முண்டா 1874. இதுல இயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவரை பத்தி தான் மட்டும்தான் இந்த இயர் வந்து பிறந்த இயர். 1874 பிறகுறாரு. ஓகேங்களா. இப்ப வந்து இந்த 1900 காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பிர்சா இட மக்கள் வந்து இடப்பெயர்வு பெறாங்க. எங்க பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1900 ஆண்டு கட்டத்துல இடப்பெயர்வு பெறாங்க. ஏன்னா உங்களால அமௌண்ட் கொடுக்க முடியல, நீங்க நிலத்தை விட்டு போங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமைத்தனம் பண்றாங்க, இடப்பெயர்வு பெறாங்க. இதனால அடிமைத்தனம் படுத்துறாங்க. ஓகேவா. இப்பதான் இந்த பிர்சா முண்டா வந்து ஒரு தலைவரா விடுறாரு. இவர் என்ன சொல்றேன்னா கடவுளின் தூதர் என்று தன்னைத்தானே அழைச்சு கொள்றாரு. நான் தான் கடவுளின் தூதர், உங்களை காப்பாத்த வந்தவரு, நீங்க வந்து நிலத்துக்கு இனிமே வரி செலுத்த கூடாது, ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்தக்கூடாது, நாம வந்து நிலம் வந்து பொதுவானவே அப்படிங்கிற மாதிரி அழைச்சி நான் தான் கடவுள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல வந்து பெரிய தலைவரா உருவாவாரு. இதுல வந்து இரவு நேரங்கள்ல நிறைய கிளர்ச்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டங்கள் கூட்டுறாரு. ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் சொன்ன மாதிரி, ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்த கூடாது அப்படின்னு சொன்னா. ஏன்னா வரி செலுத்துவதும் இறை சட்டக்கு எதிரானது. பிர்சா முண்டா வந்து ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல வந்து கூட்டங்கள் நடத்தி அது கிளர்ச்சிகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற திட்டங்களையும் தீட்டுறாங்க. இந்த கிளர்ச்சி முதல்ல எங்க நடைபெறுதுன்னா சோட்டா நாக்பூர் பகுதியில நடைபெறுது. கிளர்ச்சி எங்க முதல்ல நடைபெறுது முண்டா கிளர்ச்சி அப்படின்னா சோட்டா நாக்பூர் பகுதி.
இந்த கிளர்ச்சியில ரொம்ப கொடூரமா நடந்த சம்பவம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் கூட எதுவும் கண்டுக்காம இது பண்ணாம பெண்களை வந்து கொடூரமா கொலை செய்யறாங்க. அந்த இடத்து பேரு சாயில் ரகப் அப்படிங்கிற இடம். இதுல வந்து கேட்டாங்கன்னா, முண்டா கிளர்ச்சியில் பெண்கள் கொடூரமாக எங்கு கொலை செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டா சாயில் ரகப் அப்படிங்கிற ஏரியாவுல. இப்ப இந்த பிர்சா முண்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எப்பனா 1899 கிறிஸ்துமஸ் அப்ப நம்ம இனிமே புரட்சியில ஈடுபடலாம், இதுதான் கரெக்டான நேரம், தக்க சமயம் சொல்லிட்டு ஈடுபடுறாங்க. இந்த ஈடுபடும் போது என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவர் குழு முண்டா மக்கள் இந்த நிதியில இருந்து கிறிஸ்துவத்துக்கு மாறினவங்க இவங்க 2 பேருக்கு மேலேயும் தான் முதல் தாக்குதலே நடத்துறாங்க. நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளர்ச்சி கொண்டு போறாங்க. அதை பார்க்க போறோம். 1899 கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறை தொடங்கியது. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் குழு மற்றும் மதம் மாறியவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒடுக்கப்பட்டு பிர்சா முண்டாவை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு 1900 இந்த பிரச்சனை 1899 இருந்து நடைபெறுது. இதுல 1900 இவரை கைது செஞ்சு ராஞ்சியில சிறையில் அடைக்கிறாங்க. இவரை கைது செய்யும் போது சொல்றாங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய பணம் தரோம், அமௌண்ட் தரோம், தக்க சன்மானம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்க அறிவிக்க விட்டுதான் 1900 பிர்சா முண்டாவை கைது செய்யறாங்க. எங்க அடைக்கிறாங்கன்னா ராஞ்சி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. இவர் அப்ப வந்து அந்த சிறைச்சாலையிலேயே ஜூன் 9 வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா? இந்த முண்டா கிளர்ச்சிக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இதை ஒடுக்கி கட்டுப்படுத்தணும்னு இவர் 1900 இறக்குறாரு. 8 வருஷம் கழிச்சு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பழங்குடியின அல்லாதோர் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்து இந்த புரட்சி இதோட முடிக்கிறாங்க. எதுக்கு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம்னா, நம்ம முதல் புரட்சியே அங்கதான் நடைபெறுது. ஏன்னா ஜார்க்கண்ட் இந்த சோட்டா நாக்பூர்ல தான் அதுல உள்ள ஒரு ஏரியாக்கள். ஓகேங்களா? அதுல இருந்துதான் இந்த புரட்சி ஸ்டார்ட் ஆகி நடைபெறுது. இதுல நாம முக்கியமா நான் முன்னேறி சொன்ன மாதிரி ஜான் ஜாதியா கௌரவ் திவாஸ் அப்படிங்கிறது பழங்குடியினர் பெருமை தினம் நவம்பர் 15 கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி தத்தி அப்பா அப்படின்னா பூமியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பிர்சா முண்டா. பிர்சா முண்டா எப்போது பிறக்கிறாருன்னு கேட்டா 1874. பிர்சா முண்டாவோட முக்கியமான கோடு என்னன்னா கடவுளின் தூதர். அதே மாதிரி ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்த கூடாது. அதே மாதிரி பிர்சா முண்டா கிளர்ச்சி எப்ப நடைபெறுதுன்னா 1899 to 900 காலகட்டம் அப்படின்னு நடைபெறும். இப்ப 3 பழங்குடியின கிளர்ச்சிகள் பார்த்தோம். இந்த கிளர்ச்சிகள்ல இருந்து வர தேர்வுகள்ல வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி, அதுவும் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. நீங்க அப்படி படிக்கிற மாதிரி இருந்தா ஒரு டைம் ரிவிஷனுக்கு 8th 10th 11th 3 புக்கு ரிவிஷன் பார்த்துக்கோங்க. இதுல கிளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுலதான் கலந்துருக்கும். அதுல இருந்து கலந்துருக்கிற பாயிண்ட்ஸ்ல எடுத்துதான் மொத்தமா உங்களுக்கு நாங்க புக்ல இருக்கிற கண்டென்ட்டா இப்ப கொடுத்துருக்கிறோம். இப்ப இது பொதுவா பேருனா இப்ப கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சந்தல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி ஆண்டு கொடுத்துருவாங்க. கோல் கிளர்ச்சினா 1831 to 32, சந்தல் கிளர்ச்சி அப்படின்னா 1855 to 56. அதே மாதிரி முண்டா கிளர்ச்சி 1899 to 900. இதோட தலைவர்கள் யாரு புரட்சி காரணமாக இருந்தா இந்த இடங்கள் வந்து இந்த பழங்குடியின மக்கள் எங்க இருந்தாங்க. அதாவது சந்தலர்கள்னா வங்காளம், பீகார், ஒடிசா போன்ற பகுதியில வாங்கினாங்க. இவங்க வந்து அதாவது கோல் கிளர்ச்சி வந்து ஜார்க்கண்ட், ஒடிசா பகுதி, சோட்டா நாக்பூர், சிங்பூங் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சு இது பண்ணணும். முக்கியமா இந்த டேட் மறந்துடக்கூடாது. பழங்குடியினர் பெருமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் 15. இப்ப அதே மாதிரி இப்ப வந்து குண்டக்கட்டி அப்படிங்கிற இது மெத்தேடு பழங்குடியினர் யாரு பின்பற்றுறாங்க அப்படின்னு கேட்டா முண்டா மக்கள். இதே வந்து தட்டுகள், அதாவது அம்புகளும் தட்டுகளும் மேளங்களும் முழக்கியும் யாரு ஆங்கிலேயர் தோத்தை இது பண்ணாங்க எந்த பழங்குடியினர்னா கோல்ஃப். இதே வந்து வில்லு, கோடாரி, சுத்தியல் இது போன்ற ஆயுதங்களை வச்சு யாரு ஆங்கிலேயர்கள்லாம் விரட்டுறதும் ஜமீன்தார்களை விரட்டுறதுன்னு இது பண்ணான்னு கேட்டா சந்தல் இன மக்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 இன மக்களுக்கும் தனித்தனி வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்குது, எந்தெந்த ஊர்ல இருக்கிறதுன்னு இருக்குது. இதை மட்டும் நீங்க மெயினா புடிச்சுக்கிட்டாவே போதும். முக்கியமா பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அவ்வளவுதான். இப்போ கோல் கிளர்ச்சியோட தலைவர் பேரு புத்த பகத்து. இதோட தூண்டுகோல் யாருன்னா பிந்த்ராய் மங்கி அப்படின்னு தான். பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி முக்கியமா இவங்க தலைவர் எந்த ஆண்டு வந்தாங்க, எப்ப புரட்சி நடந்துச்சு. இப்ப வந்து அதே மாதிரிதான் பெண்களை எந்த இதுல வந்து கொடூரமா கொலை செஞ்சாங்கன்னா சாயில் ரகப்பு, எந்த கிளர்ச்சினா முண்டா கிளர்ச்சி. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க போதும். பெரிய அளவுல வந்து வெளியே அவுட் ஆஃப் சோர்ஸ் இது போறதுக்கு வாய்ப்பு